ஓகே, நாங்க எங்களோட கிளாஸை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் ஏலவலுக்கு சில நாட்கள் தான் இருக்குது. அந்த வகையில அவசரமாக மிக முக்கியமான பகுதிகளை நாங்கள் முடிக்க வேண்டியிருக்குது. அந்த வகையில காலனித்துவ நிலை மாற்றம் அப்படிங்கிற யூனிட்டை நாங்கள் படிச்சு கொண்டு வரோம். கடைசி கிளாஸ்ல காலனித்துவம் அப்படின்னா என்ன, ஏன் காலனித்துவம் செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயிலா பார்த்துருந்தோம். இன்றைய கிளாஸ்ல கோல்ஃப்ரூக் கமரன் அரசியல் யாப்பு அப்படிங்கிறதையும் குருமக்களம் அரசியல் யாப்புங்கிற அந்த இரண்டு முக்கியமான தலைப்புகள் நாங்க பார்க்க போறோம். நான் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லாருமே செட் ஆன் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணணும். கஷ்டமான கேள்வியெல்லாம் இல்லை, மிக இலகுவான கேள்வி. அது என்னன்னு சொன்னா, ஒருவேளை இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகி பார்த்து கொண்டிருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இந்த நாட்டிட ஜனாதிபதி ஆகிட்டீங்க, சரியா? இந்த கிளாஸ் கலந்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை இந்த நாட்டோட ஜனாதிபதியாக மாறிட்டீங்க. அப்படி மாறினா நீங்க இந்த இலங்கையில என்ன செய்வீங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒரு விஷயம் சும்மா செக் பண்ணுங்க. பெருச அறிவு ரீதியா, சரியா? அதே போல அரசியல் ரீதியா அப்படியெல்லாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. சும்மா நோமலா ஏதோ ஒன்று சொல்லுங்க. என்ன உங்களுக்கு விளையாட்டுல ஆர்வம் இருந்தா நான் விளையாட்டு மைதானம் தொடர்பேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்க ஜனாதிபதியாக வந்தால் இந்த இலங்கை நாட்டுல நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க? சரி, சொல்லுங்க பாப்போம். ஜோக்கா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க, என்ன செய்வீங்க? பாடத்தோட சம்பந்தப்பட்டதுதான் இந்த கேள்வி. வெரி குட். என்ன சொல்றாங்க? மன்னர் டு புத்தளம் நல்ல பஸ் போடுவர். பாருங்க, மன்னார் இருந்து புத்தளத்துக்கு அவங்க அடிக்கடி போற போல, அதனால நல்ல ஒரு பஸ் ஒன்று நான் போடுவேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படின்னா எனக்கு இந்த ஜப்னா டு கல்முனைக்கும் அப்படி ஒரு நல்ல பஸ் ஒன்று போட்டு விடுங்க. வேற வேற என்ன செய்வீங்க? ஆ வேற மத்தவங்க, நீங்க ஒரு வேலை என்ன சொல்லியிருக்கிறீங்க? நிறைய படிச்ச ஆட்கள் ஒர்க் இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு ஒர்க் வாங்கி கொடுப்பேன். ஆஹ் என்ன செய்வீங்க? படிச்ச ஆட்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்க, நீங்க வேலை கொடுப்பீங்க. இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு பிறகு யூனிவர்சிட்டி முடிஞ்சு நானும் அப்படித்தான் இருப்பேன். எனக்கும் இப்ப பார்த்து தந்துருங்க. நீங்க வார டைம்ல சரியா கணக்காரிக்கும். சரியா? வேற இன்னும் ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணுவேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணுவேன். வெரி குட். இங்க இதுல பாருங்க, ஒவ்வொரு ஆளும் உங்களோட ஆசை என்னையோ அதை சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, உங்க தனிப்பட்ட ஆசை. நாங்கெல்லாம் அந்த காலத்துல, அந்த காலம் அப்படின்ட்டு ஸ்கூல்ல படிக்கிற டைம்ல நாங்க சொல்லுவோம் எப்படி தெரியுமா? நான் ஜனாதிபதி ஆகினா டெஸ்ட்டுக்கு இந்த எக்ஸாம் நிப்பாட்டுவேன், இந்த என்ன ஸ்கூல் எல்லாம் நிப்பாட்டுவேன் அப்படி நாங்க சும்மா சொல்ற ஓ லெவல் படிக்கிற டைம்ல. ஸ்கூலுக்கு போறது கஷ்டம், எக்ஸாம் அது ஒரு தலையிலி, அதுக்கு படிக்கிறது கஷ்டம். அதனால நாங்க எங்களுக்குள்ள சொல்லிக்கொள்ளும், நான் ஜனாதிபதியான ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் நிப்பாட்டுவேன் அப்படின்னு. அப்ப நாங்க ஒவ்வொருவரும் எங்கிட பழக்கங்கள், எங்கிட ஆசைகள் அதைத்தான் செய்ய பார்ப்போம், அப்படித்தானே? அதே போலதான் இந்த பிரித்தானியர்களும் இலங்கைய காலனித்துவம் பண்ணும்போது அவங்களோட ஆசைகளை இந்த நாட்டுல செய்ய ட்ரை பண்ணாங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த உதாரணங்களை, இந்த கேள்விகளை கேட்டேன். அப்ப அவங்க என்ன ஆசைப்பட்டாங்க, அவங்களோட இயல்பு என்ன, அவங்களோட நம்பிக்கை என்னன்னு தெரிஞ்சாதான் இலங்கையில அவங்க செஞ்ச ஒவ்வொரு காரணத்துக்கும், ஒவ்வொரு ஏற்பாட்டுக்கும் உரிய பின்னணி எங்களுக்கு தெளிவாக விளங்கும். கொஞ்சம் நீங்க
சரியா? அப்ப நல்ல முறையில் கவனிச்சு கொண்டிருங்க. நான் இது ஒரு வரலாறாகவும் ஒரு அஹ், உங்களோட லாங் டேர்ம் மெமரியில பதியிற மாதிரி, சரியா? லாங் டேர்ம்ல பதியிற மாதிரி காரண காரிய தொடர்போட நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். நல்ல முறையில் கவனிச்சு கொள்ளுங்க. நான் ஷார்ட் நோட்ஸ் தந்திருக்கிறேன். அதுல கொஞ்சம் எல்லா விஷயங்களும் இல்லை. ஸோ நோமலா முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. அதை உங்களோட கொப்பில அழகா வரைஞ்சி அதெல்லாம் எழுதிட்டு அதுல இல்லாத எக்ஸ்ட்ரா தகவல்கள் எல்லாம் அதுல சேர்த்து கொள்ளுங்க. இப்ப நன்மை தீமை அதுல ஒன்று ஒன்று தான் இருக்குது. ஆனா டியூட்ல ஒரு 6 7 இருக்குதானே. அப்போ உங்களோட ஷார்ட் நோட்ஸ்ல அதை சுருக்கமா சேர்த்து கொள்ளுங்க. சரி. அஹ் முதலாவது நம்மட நாட்டை கடைசியாக காலனித்துவம் பண்ணினவங்க பிரித்தானியர்கள். அவங்க தான் கோல்ஃபுரு கமரன் யாப்பெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. அப்ப அதுல நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வருவாங்க. ஒவ்வொன்றுக்கும் பின்னால அவங்கட நம்பிக்கைகள், அவங்க ஆசைப்பட்டது, அவங்கட கருத்தியல்கள் செல்வாக்கு செலுத்திருச்சு. நீங்க உங்களோட ஆசைகள் எப்படி ஜனாதிபதியா வந்ததுக்கு பிறகு நான் இப்படி செய்வேன்னு சொன்னீங்களோ, அது மாதிரி அவங்கட குணங்களும் அவங்க இலங்கையை காலனித்துவம் பண்ணதுக்கு பிறகு செல்வாக்கு செலுத்தினுச்சு. உதாரணமாக பிரித்தானியர்கள் தாராளவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க 5வது யூனிட்ல கருத்தியல்ல படிச்சிருப்பீங்க. தாராளவாத கருத்தியல், சமோடமைவாத கருத்தியல், சமூக ஜனநாயக கருத்தியல் அப்படின்னு நிறைய கருத்தியல் இருக்குது. தாராளவாத கருத்தியல் எப்படி உருவானுச்சு? ஒரு கொடுங்கோல் மன்னன் அந்த நாட்டு மக்கள் எல்லாரையும் அடிமைப்படுத்தி கட்டுப்படுத்தி ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறான். எனவே மக்களுக்கு அது பிடிக்கிறதில்ல. அவங்க ஒரு ஒரு கட்டத்தில் கோபப்படுறாங்க. எங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்றாங்க. எனவே எல்லாரும் புரட்சி செஞ்சு அந்த மன்னனை துரத்தி விட்டுட்டு அவங்கள இருந்தே சில ஆட்சியாளர்களை தெரிவு செஞ்சு ஆட்சி செய்யறது கொடுக்குறாங்க. கொடுக்கிற டைம்ல தான் என்ன நடக்குது? இந்த தாராளவாத கருத்தியலின் அடிப்படையில ஆட்சிகள் ஆரம்பமாகுது. அது சொல்லுது என்னண்டா, இவ்வளவு காலம் மன்னன் மக்களை கட்டுப்படுத்தினான். ஆனா இனிமேல் அப்படி நடக்கக்கூடாது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சுதந்திரம் இருக்குது, உரிமை இருக்கு. அவனுக்கு சமத்துவத்தை கொடுக்கணும், அவனுக்கு நீதியை கொடுக்கணும். அவன் தனியே எவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு அவன் நீங்க விடணும் அப்படி கருத்துக்களை முன் வச்சு இந்த தாராளவாத சிந்தனையின் அடிப்படையில அவங்க ஆட்சிகளை பிரான்ஸ்லயும் இன்னும் பல நாடுகளையும் உருவாக்கினாங்க. பிரித்தானியாவிலே எல்லாம். அப்ப இவங்க என்ன சொல்றாங்கடா, ஒவ்வொரு தனி மனிதனும் தான் எவ்வளவு சொத்து சேர்க்க அவனுக்கு முடியுமோ, அவனுக்கு எவ்வளவு திறமை இருக்குதோ அவன் அதை சேர்க்கட்டும். யாரும் தடுக்க கூடாது. இப்ப உதாரணமா நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு உலகத்தில் நம்பர் 1 பணக்காரன் ஆகணும், எலோன் மஸ்க் ஆகணும்ன்ற ஆசையா? அதுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருக்குதா? உங்களை யாரும் தடுக்க கூடாது. எந்த மன்னனோ எந்த அரசோ தடுக்க கூடாது. மாறாக உங்களுக்கு ஏதுமான முயற்சிகளை செஞ்சு நீங்க பணக்காரன் ஆயிட்டு போயிட்டே இருங்க. அதுக்கு யாரை வேணா வேலைக்கு வைங்க. அவங்களுக்கு நீங்க குறிப்பிட்ட சம்பளத்தை கொடுத்தா போதும். உங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. இதுதான் அவங்களோட சிந்தனை. இந்த கருத்தியல் அடிப்படையில அவங்க தன் ஆட்சிய அங்க தொடங்கினாங்க. இப்ப இவங்க ஒவ்வொரு நாடுகளையும் பிடிச்சாங்க. ஏன்? சும்மா சொல்லுங்க பாப்போம். ஏன் அவங்க பிற நாடுகளை கைப்பற்றினாங்க? போன கிளாஸுக்கு வந்தவங்க டக்குன்னு சொல்லுவீங்க. மைக் ஓன் பண்ணி சொல்லலாம், அல்லது டக்குன்னு செக் பண்ணலாம். உங்களோட விருப்பம். சரியா? நான் கட்டாயப்படுத்தல, நிர்பந்தப்படுத்தல. இப்பதானே ஆரம்பத்துல நாங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகிறீங்க, வெக்கமாக இருக்கும் மைக் ஓன் பண்ணி பேசுறதுக்கு. அப்படி இருந்தா டக்குன்னு செக் பண்ணுங்க. ஏன் இந்த காலனித்துவவாதிகள் பிற நாடுகளை கைப்பற்றுறதுல ஆர்வம் காட்டினாங்க? மெயினா இந்த பிரித்தானியா ஏன் இலங்கையை கைப்பற்றுறதுல மிச்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்தாங்க? ஏன் அப்படின்னு ஒரே ஒரு காரணம். சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு காரணம். காலனித்துவம் அப்படின்னா நான் நேத்து உங்களுக்கு என்னன்னு தெளிவா சொல்லியிருந்தேன். இன்னொரு நாட்டை காலனித்துவம் பண்றது, அதை கைப்பற்றுறது. அங்க நிர்பந்தமாக வெரி குட். என்ன? வர்த்தக செயற்பாடுகளுக்கு நல் என்ன கேட்ட உடனே என்ன டைப் பண்ணி கஷ்டப்பட்டு டைப் பண்ணி ஆன்சர் சொல்லியிருக்கிறீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு நன்றி. உங்களோட விட 100% சரியானது. என்ன சொல்லியிருக்கிறீங்க? வர்த்தக செயற்பாடுகளுக்கு மெயின் நோக்கமே தண்ட நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னேற்றணும். தான் இந்த உலகத்துல பணக்காரனா இருக்கணும். அப்பதான் மத்த நாடுகளை இந்த கொண்ட்ரோல்ல வச்சு கொள்ளலாம். தன் நாட்டு மக்களுக்கு சுதந்திரமா நிம்மதியா வாழலாம் அப்படின்னு விரும்பினாங்க. இன்றைக்கு நம்மள தனி மனிதர் ஒருவருக்கு விருப்பம் தான் என்ன நாடுகளுக்கும் இருக்குது. அதுல இன்னும் சொல்றீங்க என்ன?
வர்த்தக செயற்பாடு சொன்னீங்க. இன்னொரு மெசேஜ் வந்துச்சு, ஆனா இல்லாம ஆயிட்டு. சரி. இத மாதிரி தன்னை மதத்தை பரப்பணும். சரியா? தான் பல நாடுகளை கட்டுப்படுத்தி வச்சிருக்கேங்கிற ஒரு பெருமை இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கணும். இப்படிப்பட்ட நோக்கங்களுக்காக ஒவ்வொரு நாட்டையும் அவங்க ஆக்கிரமிச்சாங்க. அந்த வகையில தான் இலங்கையையும் அவங்க செலக்ட் பண்ணாங்க. அப்ப அவங்க இலங்கையில வார டைம்ல ஒல்லாந்தர்கள் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்களோட போராடி கரையோரத்தை ஆரம்பத்துல கைப்பற்றுறாங்க 1796. அதே போல 1815 உங்களுக்கு தெரியும், ஜோன் டொய்லிங்கிறவர் வாராரு. அப்ப இந்திய வம்சாவளியில நாயக்கர் வம்சத்துல இருக்கிற சிலவங்க ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஸ்ரீ என்ன விக்ரமசிங்க அது மாதிரி சிலவங்க ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப வந்து அவர் சிங்கள மொழியெல்லாம் படிச்சு அவங்கள ஏமாத்தி போதைப் பொருள் எல்லாம் அப்படியோ கற்றுக் கொடுத்து தந்திரமாக அந்த ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு மொத்த இலங்கையையும் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க பிரித்தானியர்கள். கொண்டு வந்தாலும் கரையோரத்தை இந்தியாவில் இருக்கிற ஒரு கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி பொறுப்பெடுத்து அதை ரன் பண்ணி கொண்டிருந்தாங்க. அதன் மூலமாக வர வருமானத்துல அவங்க எடுத்து கொண்டிருந்தாங்க. ஆனா கண்டி பிரதேசங்களை பிரித்தானியா என்ன செஞ்சது? அதுக்கு தனி ஒரு ஆட்சியை போட்டு அதை நிர்வாகம் பண்ணி கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வரலாறு நல்லா அப்படியோ புரிஞ்சு கொண்டு வாங்க. இப்படி 1815 இருந்து 1833 வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவுது. அப்ப கண்டிய ஒரு நிர்வாகம் வேறையா நடக்குது, கரையோரத்துல ஒரு நிர்வாகம் நடந்து கொண்டு இருக்குது. இந்த சூழ்நிலை இருக்கும்போது பிரித்தானியாவுக்கு ஒரு பிரச்சனை வருது. பிரித்தானியா நாட்டுல அங்க பாராளுமன்றத்துல ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்குது. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏன் இந்த இலங்கையை கைப்பற்றினீங்க? அதன் மூலமாக நம்ம உழைக்கணும், நம்ம செல்வத்தை பெருக்கணும் தானே. ஆனா அப்படி நடக்குது இல்ல. நமக்கு செலவை விட நமக்கு வரவை விட செலவு கூட போகுது. அதை நிர்வாகம் பண்றது நாங்க இங்க இருந்து ஆட்கள் அனுப்புறோம், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறோம், இங்க இருந்து எல்லா நிர்வாகிகள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் செலவு கூட. இலங்கையில இருந்து நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு என்ன லாபமும் வருது இல்ல, லொஸ்ட்ல போய் கொண்டிருக்குது அப்படின்னு பேசிக்கொள்றாங்க. இப்ப பிரித்தானிய அரசாங்கம் சரி என்னதான் அந்த இலங்கையில நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு இரண்டு தூதுக்குழுக்களை நியமிக்கிறாங்க. 1829 கோல்ஃப்ரூக் தலைமையில, சரியா, என்ன செய்யறாங்க? ஒரு குழுவை நியமிச்சு நீ அங்க போய் நிர்வாகத்துல என்னென்ன நடந்து கொண்டிருக்குது, அதுல என்ன குறைகள் நடக்குது, ஏன் நமக்கு செலவு இந்த லாபம் வருது இல்ல, அது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வாங்க, பார்த்துட்டு அதுல நல்ல ஒரு சீர்திருத்தங்க அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அதே போல 1830 டைம்ல கமரன் அனுப்பி வைக்கிறாங்க. நீங்க நீதி விஷயங்களை போய் பாருங்க, அதுல எல்லாருக்கும் சம நீதி கிடைக்கிற மாதிரி சில ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப இவங்க இலங்கைக்கு வந்து ஃபுல்லா ரிசர்ச் பண்றாங்க. எல்லா இடத்துக்கும் போய் ஆக்கள்கிட்ட எல்லாம் விசாரிச்சு என்ன நடக்குது, என்ன நிர்வாகத்தில் நடக்குது எல்லாத்தையும் பார்த்து சில சீர்திருத்தங்களை முன்வைக்கிறாங்க. அதுதான் கோல்ஃப்ரூ கமரன் அரசியல் சீர்திருத்தம். 1833 ஆண்டு அவங்க வெளியிடுறாங்க. அந்த ஆண்டிலேயே அது நடைமுறைக்கு வருது. அப்ப அதுல நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. பாக்குறதுக்கு இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்களே, மக்கள் கஷ்டப்படக்கூடாது, மக்களுக்கு நீதி கிடைக்கணும்னு விரும்புறாங்களே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா ஒவ்வொரு சீர்திருத்தத்துக்கு பின்னாலேயும் அவங்களோட சுயநலம் தான் இருந்துச்சு. அவங்க இலங்கை மக்கள் நல்லா வாழணும், அவங்க சுதந்திரமா வாழணும் அப்படிலாம் அவங்க நினைக்கல. மாறாக தான் நல்லா வாழணும்னு நினைச்சாங்க. உண்மையிலேயே இவங்க ஒரு காலகட்டத்துல மன்னராட்சி கீழே இருந்தாங்க. அப்ப இவங்க நல்லா கஷ்டப்பட்டாங்க. அப்ப இவங்க போராடி சுதந்திரத்துக்காக போராடி அதை எடுத்துக்கொண்டாங்க. அப்ப இவங்க உண்மையிலேயே நல்லவங்களா இருந்தா என்ன நினைக்கணும்? நம்ம இன்னொரு நாட்டை ஆக்கிரமிச்சு அவங்கள அடிமைப்படுத்த கூடாது, அவங்கள முழுமையாக கட்டுப்படுத்த கூடாது அப்படி நினைச்சு அவங்களுக்கு சுதந்திரம் எல்லாம் கிடைக்கத்தானே ஏற்பாடு செய்யணும். ஆனா இவங்க என்னதான் நல்லதை பெற்றுக்கொண்டாலும் மத்தவங்கள்ட்ட இருந்து இவங்க அந்த நல்லதை பிறருக்கு கொடுக்கணும்னு விரும்பல. சரியா? ஏன்னா மனுஷன்ட ஒரு பண்பிரி என்னண்டா, தான் ஒரு விஷயத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ளணும், நினைக்கு நல்லது நடக்கணும். ஆனா மத்தவனுக்கு தான் செய்யும் போது அவன் குறைவாக செய்வான். உதாரணமா, நீங்க ஒரு கடைக்கு போறீங்க. அப்ப என்ன நினைப்பீங்க? நிற்கும் போது என்னை கொஞ்சம் கூட போட்டு தரணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே நேரம் நீங்க ஒரு கடை வச்சு கொடுக்கும்போது எல்லாம் சரியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. எல்லாம் கூட போயிடக்கூடாதுன்னு நினைப்பீங்க. சரியா? அது உண்மையை கெட்ட பண்பு. சில நல்ல மக்கள் இருக்கிறாங்க அப்படி இல்லை. அவங்க பிறர்கிட்ட வாங்கும்போது
எப்படி குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, தான் கொடுக்கும்போது அதிகமா கொடுப்பாங்க. சரியா? அதுதான் உண்மையிலேயே நல்ல பண்பு. ஆஹ் தண்ட அப்பா அம்மா எப்படி தனக்கு சாப்பாடு தந்து, உடை தந்து, வீடு தந்து தன்னை பாதுகாத்துக் கொள்றாங்களோ, அதே மாதிரி அவங்களும் அப்பா அம்மாவுக்கு கைமாறு செய்வாங்க. அவங்களுக்கு கட்டுப்படுவாங்க, அவங்கள கண்ணியமாக நடந்து கொள்ளுவாங்க, இரக்கமா பேசுவாங்க. இதான் நல்ல பண்பு. ஆனா சிலவங்க அப்பா அம்மா மட்டும் தமக்குரிய கடமைகளை செய்யணும். சரியா? தமக்குரிய உரிமைகள் அவங்க தரணும். ஆனா நான் அவங்களுக்குரிய கடமையை செய்ய மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. அதே போல அரசாங்கம் தனக்குரிய உரிமைகளை நான் தரணும். ஆனா நான் அரசாங்கத்துக்குரிய கடமைகளை செய்ய மாட்டேன். இப்படின்னு இருப்பாங்க. இதெல்லாம் கெட்ட பண்பு. இதே மாதிரி பிரித்தானியர்கள் அவங்க சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டாங்க. ஆனா அத மக்களுக்கு அந்த மத்த மக்கள் அப்படி இருக்கட்டுமே என்று அவங்க நினைக்கல. அப்ப இலங்கைக்கு வந்து எப்படியாவது என்ன இவங்கள்ட்ட இருந்து சுரண்டி நம்ம பொருளாதாரத்தை எடுத்துருவோம், பிசினஸ் பண்ணிருவோம் அப்படிங்கிற மைண்ட் செட் இவங்கள்ட்ட இருந்துச்சு. ஏன்? இவங்கள்ட்ட இருந்த கருத்தியல் தாராளவாத சிந்தனை. கால் மார்க்ஸ் இதை விமர்சிச்சது அதுதான். நீங்க ஏழைகிட்ட இருந்து சுரண்டி பணக்காரன் பணக்காரன் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறீங்க, ஏழை ஏழை ஆகிட்டு போயிட்டே இருக்கிறான். இதனால சமூகத்துல ஒரு இன்பேலன்ஸ், ஒரு அசமத்துவம் நடக்குது அப்படின்னு தான் சொன்னாரு. அதே இதுதான் இலங்கையிலே. எப்படியாவது தண்ட நாட்டுக்கு செல்வம் வந்துடணும், தண்ட நாட்டுக்கு என்ன ஒரு பெருமை, ஒரு அதிகாரம் வந்துடும் நினைச்சாங்க. அதனால மத்தவன் என்ன கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்ல, அது அவங்களுக்கு ஒரு கணக்கு, ஒரு பொருட்டே இல்லை. அதனாலதான் இலங்கைக்கு வந்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணி சில சீர்திருத்தங்களை முன் வச்சாங்க. சிலது நல்லது மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னால் அவங்களோட சுயநலம் தான் இருந்தது. ஆனா அறிந்தோ அறியாமலோ அதனால மறைமுக நன்மைகள் இலங்கைக்கு கிடைச்சது, அது உண்மைதான். ஆனா பெருமளவான பாதிப்புகளும் நடந்துச்சு. இப்ப நாங்க கோல்ஃபுரு கமரன் அரசியல் அப்படின்னா என்ன, அவர் என்னென்ன பிரச்சனைகளை இலங்கையில கண்டாரு, அப்ப அவங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி அவங்க அதை எப்படி புது புது சீர்திருத்தங்களை கொடுத்தாங்கன்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். பிள்ளைகளே, இவ்வளவு நேரம் நான் இப்ப சின்ன பின்னணி உங்களுக்கு விளங்கிட்டா? கிளியரா? இப்பதானே கோல்ஃபுரு கமரன் ஞாபகம் போக்குறோம். என்னண்டா, இந்த உலகத்துல ஒரு ஜப் ஒன்று இருக்குது. நீங்க இந்த கிளாஸ்ல கலந்து கொண்டு நீங்களும் செய்யலாம். அது என்னண்டா, ஐடியா கொடுக்கிறது. பெரிய பெரிய நிறுவனங்கள் இருப்பாங்க, திடீர்னு லொஸ்ட்ல போகும். ஏன் போகுதுன்னா உங்களுக்கு தெரியாது. அப்பதான் சில கம்பெனி, சில ஒரு மனிதர்கள் குழு இருக்கிறாங்க. அவங்களுக்கு காசு கொடுத்தா அவங்க வந்து அந்த கம்பெனில என்ன இருக்குன்னு ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணி அந்த பிழைகளை கண்டுபிடிச்சு, இதுல நீ இப்படி இப்படி செஞ்சா சரியாகும் அப்படின்னு ஆலோசனை கொடுப்பாங்க. அதுக்குன்ற ஒரு சம்பளம் கொடுக்குறாரு. பிரெயின் ட்ரேசி அப்படின்னு இலங்கை உலகத்துல மிக புகழ்பெற்ற எழுத்தாளர் இருக்கிறாரு. அவரு ஈட் த ஃப்ராக், தவளையை சாப்பிடுங்கன்னு பிரபல்யமான புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. அவரெல்லாம் இந்த வேலை தான் செஞ்சாங்க. சரியா? இப்ப உதாரணம், ஒரு ஃபேன் பழுதாயிட்டு, ஆ நீங்க என்ன செய்றீங்க? ஒரு ஒரு ஆளு கால் பண்ணுங்க, வாஷிங் மிஷின் பழுதாயிட்டு. அப்ப அவர் வருவாரு, என்ன பிரச்சனைங்கன்னு பார்ப்பாரு. கண்டுபிடிச்சிட்டு இதுதான் பிரச்சனை, இந்த விஷயங்கள் நீங்க மாத்தினீங்கன்னா அது நல்லா இயங்கும்னு சொல்லுவார். இதே மாதிரிதான் பிரித்தானியாவில் இருக்கிறவங்க 2 பேர் அனுப்பினாங்க. அவங்க இலங்கைக்கு வந்து ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு என்னென்ன பிள்ளரிக்குன்னு கண்டுபிடிச்சு அவங்க அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தாங்க. சரி, ஒரு மெக்கானிக் ரிப்பேர் பண்ற மாதிரி அவங்க வந்து இலங்கையை ரிப்பேர் பண்ணாங்க. அதுதான் இந்த கோல்ஃப்ரூ கமரன் அரசியல் சீர்திருத்தம் மூலமாக நடந்துச்சு. ஏன் இவங்க ஒரு யாப்பை கொடுத்தாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்க யாரு? தாராளவாதிகள். தாராள ஜனநாயகத்துல ஒரு பண்பு யாப்புருவாதம். 9ஆம் இதுல நாங்க அதை படிப்போம். யாப்புருவாதம் ஒரு யாப்பின் அடிப்படையில தான் எல்லாரும் செயற்படணும். அந்த சட்டத்துக்கு முன் எல்லாரும் என்ன, அந்த யாப்புக்கு எல்லாரும் கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்ன அந்த வரலாற்று பின்னணி உங்களுக்கு விளங்கிட்டா? ஏன் இந்த கோல்ஃப்ரூ கமரன் யாப்பு இலங்கைக்கு வந்துச்சு, ஏன் அது வரணும் அப்படின்னு உங்களுக்கு விளங்கிச்சா? பொதுவா அவங்களுக்கு வரவை விட செலவு கூட இருந்துச்சு. அவங்க எதிர்பார்த்தது நடக்கல. எனவேதான் ஆராய்ச்சி பண்ண 2 பேரை அனுப்பினாங்க. இப்ப நான் சொன்ன வரைக்கும் கிளியரா? செக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த விஷயத்துக்கு போவேன். இல்லாட்டி திரும்ப சொல்லிடுங்க. பேசுற கிளியரா விளங்கிச்சா? இல்ல ஸ்ட்ரக் ஆகுதா? இடையில விளங்காம முடிச்சா? சொல்லுங்க. ஓகே, கிளியர் எல்லாருக்கும். சரி, மாஷா அல்லாஹ். ஓகே. இப்ப நான் தொடர்ந்து கோல்ஃப்ரூ கமரன் ஞாபகக்குள்ள நாங்க போக போறோம். சரியா? எல்லாரும் இன்ட்ரெஸ்ட கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க விளங்குது. டக்குன்னு செக் பண்றீங்க. ஓகே. கோல்ஃப்ரூ கமரன் யாப்புல இவர் வாராரு 1829ஆம் ஆண்டு.
இலங்கையை சுத்தி பார்க்கும்போது இவருக்கு ஏன் நமக்கு லாபம் வரல அப்படிங்கிற காரணங்கள் விளங்குது. ஒன்று என்னண்டா, இலங்கையில ராஜகாரிய முறை காணப்படுது. அப்படின்டா இலங்கையில வாழ்ற மன்னருக்கு அல்லது அங்க இருக்கிற பிரபுக்களுக்கு அந்த நாட்டு மக்கள் இலவசமா வேலை செஞ்சு கொடுக்குற ஒரு பழக்கம் இருந்துச்சு. உதாரணமா, ஒரு குலத்துல கட்டு உடைஞ்சிட்டு இதை சீர்திருத்தணும்டா மன்னர் அந்த ஊர் மக்களை வலுக்கட்டாயமா அதை செய்ய வைப்பாரு. அவங்களும் செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கு எந்த சம்பளமோ அவங்கள ஒரு பாராட்டோ எதுவுமே மன்னர் கொடுக்க மாட்டாரு. இதைத்தான் ராஜகாரிய முறைன்னு சொல்லுவோம். கட்டாயமா அரச சேவைகளை அந்த மக்கள் செஞ்சு கொடுக்கணும். அப்ப இத யாரு பாக்குறாரு? கோல்ஃப்ரூக் பாக்குறாரு. அப்ப இது சரி வராது, இது மனுஷன் சுதந்திரம் இல்லாம போகுது அப்படின்ட்டு பேசுறாரு. சரியா? அதை நான் புறவு சொல்றேன் என்ன நடந்துட்டு, ஆனா பிரச்சனையை மட்டும் சொல்றேன். இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு சொன்னா, அந்த டைம்ல இருந்த பிரித்தானிய ஆளுநருக்கு கூட அதிகாரம் இருக்கு. அவர் கிட்டத்தட்ட ஒரு குட்டி அரசனை போல ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அவர் ஒரு தனி அரசனை போல. அவர் நினைச்சா ஆக்களை ஜெயில போடுற, நினைச்சா ஜெயில இருந்து வெளியாக்குற, நினைச்சா கொல்ற, நினைச்ச மாதிரி அவர் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அப்ப இந்த பிரச்சனையை பாக்குறாரு. என்ன இவரு ஒரு மன்னரை போல ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அப்ப இதையும் பாக்குறாரு. அதே போல பார்த்தா இலங்கை மக்கள் என்ன செய்யறாங்க? ஒரு பண்டமாற்று முறையை கையாளுறாங்க. ஒரு பொருளை வாங்குற, அதுக்கு பதிலா இன்னொரு பொருளை கொடுக்குற. அங்க பணப்புழக்கம்லாம் பெருசா இல்ல. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக அவதானிக்கிற டைம் அவருக்கு விளங்குது ஏன் நமக்கு இலங்கையில இருந்து லாபம் வரல அப்படிங்கிறது. இதெல்லாம் வச்சு அவரு சில முறைகளை ஒழிக்கிறாரு. சில புது சிஸ்டங்களை உருவாக்குறாரு. உருவாக்கி எப்படியாவது லாபத்தை கூட்டணுங்கிற அடிப்படையில செயற்பட்டாரு. அந்த வகையில முதலாவது அவர் செஞ்ச வேலை இந்த ராஜகாரிய முறைய இல்லாமல் ஒழிச்சாரு. அதுக்கு சொன்ன ஒரு நியாயம் என்னன்னா, இது சுதந்திர மீறல். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தான் என்ன வேலை செய்யணுங்கிறத தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் இருக்குது. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? கட்டாயப்படுத்தி சில வேலைகளை அவங்கள்ட்ட வாங்கி கொண்டிருக்கிறீங்க. இது பிழை அப்படின்னு சொன்னாரு. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது. பார்க்கிறதுக்கு எவ்வளவு நல்லவரை போல இருக்குது. ஆனா உண்மையிலேயே அவர் சொன்னதுக்கான நோக்கம் அது இல்ல. இலங்கையில அவரு என்ன தோட்ட தொழில்களை ஆரம்பிக்க ட்ரை பண்ணாரு. அப்படின்னா எப்படின்னா ஆஹ், கோப்பி, சரியா, தேயிலை தோட்டம், கோப்பி தோட்டம், ரப்பர் தோட்டம், கருவா தோட்டம், இதெல்லாம் நம்ம வச்சோம்னு சொன்னா இதுல நிறைய பணம் வரும். இதை வெளிநாட்டுக்கு ஐரோப்பா, அதே போல பிரித்தானியா, இங்க இருக்கிற சந்தைகளை நம்ம பிசினஸ் பண்ணினோம்னா நிறைய லாபம் உழைக்கலாம். நிறைய பணம் நம்ம பிரித்தானிய அரசாங்கத்துக்கு வரும். சரியா? அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாரு. இதற்காக நாங்க தோட்ட தொழில்களை நம்ம இலங்கையில உருவாக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதான் என்னன்னு சொன்னா சொல்லுவாங்க, நம்மட ஆட்கள் ஒரு கொக்கு பறந்து போகுதுன்னா என்ன யோசிப்பாங்க? இலங்கை ஆட்கள் பெரும்பாலும் இத பொரிச்சு திண்டா எப்படி இருக்கும், இத ரோஸ்ட் பண்ணி திண்டா எப்படி இருக்கும், அப்படித்தான் நம்மட சிந்தனை போகும். ஆனா வெள்ளைக்காரன் அதை பார்த்தான்னு சொன்னா இது எப்படி பறக்குது, இதுல கால் எத்தனை சென்டிமீட்டர், இது பறக்கிறத பயன்படுத்தி நம்ம ஒரு விமானம் கண்டுபிடிக்கலாமா, அப்படி அவன் யோசிப்பான். அதே போலதான் அவன் இலங்கைக்கு அது வரைக்கும் கருவா இலங்கையில இருந்துச்சு, தேயில இருந்துச்சு, ரப்பர் இருந்துச்சு. ஆனா அதை என்ன செய்யணும்னு அந்த மக்களுக்கு தெரியல, அறியாமையில இருந்தாங்க. ஆனா அவனுக்கு விளங்கினுச்சு, இதை நம்ம வச்சு பெரிய ஒரு பணம் பார்க்கலாம், பெரிய ஒரு பொருளாதாரத்தை திரட்டலாம்ங்கிறது அவனுக்கு விளங்கினுச்சு. அந்த அடிப்படையில அவன் யோசிச்சான், நம்ம தோட்ட தொழில்களை ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி பண்றேன்டா அதுக்கு வேலை செய்ய ஆட்கள் வேணும். சரியா? சும்மா நிர்பந்தப்படுத்தி ஆட்கள்லாம் எடுக்க இயலாது. எனவே சம்பளம் கொடுத்து சம்பளத்துக்கு வேலை செய்யற கூலி தொழிலாளர்கள் நம்ம வர வைக்கணும். அப்படின்டா அதுக்கு தடையாக இந்த ராஜகாரிய முறை இருக்குது. எனவே அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் என்ன வெளிப்படையா சொன்னா மக்கள் ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்ப சுதந்திரத்துக்கு தடை அப்படி இப்படி கதையை விட்டு அதை ஒழிச்சு அவன் என்ன செஞ்சான்? இந்த அஹ், இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆட்கள் எடுத்தான். அதனாலதான் ராஜகாரிய முறைய அவர் இல்லாமல் ஒழிக்கிறாரு. இது ஒரு விஷயம். அடுத்தது மெயினாக கொண்டு வராரு, இந்த ஆளுநர் நினைச்ச மாதிரி செயற்பட்டு கொண்டிருக்கிறாரு. இது சரி வராது. இப்படி இருந்தா மக்கள் புரட்சியெல்லாம் செஞ்சு நம்மட பிரித்தானிய அந்த ஆதிக்கத்துக்கு கீழ இருந்து இந்த இலங்கை போயிடும். எனவே நம்ம என்ன செய்யணும்?
இந்த ஆளுநரை கட்டி போடணும். அப்படின்னா ஆளுநர் அதிகாரத்துக்கு ஒரு கைவிலங்கு போடணும். நினைச்ச மாதிரி அவர் செயற்பட விடக்கூடாது. அதை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. எனவேதான் சட்டசபை, சட்ட நிர்வாக சபை அப்படின்னு ரெண்டை உருவாக்குறாரு. ஒன்று சட்டசபைன்னா என்னண்டா, இலங்கைக்கு தேவையான சட்டங்களை ஆளுநர் நினைச்ச மாதிரி உருவாக்காம என்ன செய்யணும், இந்த சட்டசபையில கேட்டுட்டு உருவாக்கணும். அதுதான் வர்ற ஐடியா. உதாரணமா இலங்கை மக்கள்கிட்ட ஒரு வரி ஒன்று எடுக்கணும்னு ஆளுநர் விரும்புறாரு. ஆளுநர்னா யாரு? பிரித்தானியாட சார்பாக இலங்கையை ஆட்சி செய்யறவர் தான் ஆளுநர். அப்படி முடிவெடுத்தா முந்தைய காலத்துல சொல்லுவாரு, ஆக்களை கூப்பிட்டு வரியை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. அவர் சொல்றதுதான் சட்டம். ஆனா இந்த கோல்ஃப்ரூக் என்ன சொன்னாருண்டா, அப்படி இல்ல, நீ சட்டசபையிட்ட கேட்கணும். சட்டசபையில சில உறுப்பினர்கள் இருப்பாங்க. உத்தியோக பற்றுள்ளவங்க, உத்தியோக பற்றற்றவங்க ரெண்டு வகையானவங்க இருப்பாங்க. யார் உத்தியோக பற்றுள்ளவங்க? அவங்க பிரித்தானியோட ஆக்கள். உத்தியோக பற்றற்றவங்க யாரு? அவங்க இலங்கை ஆக்கள். இப்படி ஆக்களை வச்சு நீ இவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதே போல நிர்வாக சபை, சட்ட நிர்வாக சபை, இதுல வேலை என்னண்டா, நிர்வாக விஷயங்கள் ஏதாவது செய்யறதாக இருந்தா அதை இவங்கள்ட்ட கேட்டு முடிவெடுக்கணும். இப்ப ஆளுநர் அதிகாரம் கொஞ்சம் குறையுது. இப்ப சட்டசபை நிர்வாக சபைன்னு ரெண்டு விஷயத்த அவர் அறிமுகப்படுத்தினாரு. இதே போல என்ன செஞ்சாரு, ஆங்கில மொழியை அறிமுகப்படுத்தினாரு. ஆங்கில மொழி கற்கணும். ஏன்டா அங்கிருந்து பிரித்தானிய ஆட்கள் எடுத்து இங்க நிர்வாகம் செய்யறது கஷ்டமா இருக்குது, செலவு கூட. அப்ப இலங்கையில இருக்கிறவங்களை வச்சு இலங்கை நிர்வாகம் பண்ணணும். அப்ப அதுக்கு ஒரு மொழி தடை இருக்குது. இவங்க பேசுறது அவங்களுக்கு விளங்குது இல்ல, அவங்க பேசுறது இவங்களுக்கு விளங்குது இல்ல. அதுக்கு இவங்க சிங்களம் படிக்க எல்லாம் ரெடி இல்ல, அவங்க இங்கிலீஷ் படிக்கணும். அப்ப அதுக்கேத்த மாதிரி மிஷனரிக்களை உருவாக்கினாங்க. உருவாக்கி விஷயங்களை செஞ்சாங்க. இதே போல பல சீர்திருத்தங்களை அவர் கொண்டு வராரு. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம லாபத்தை கூட்டணும். இலங்கையில இருந்து லாபத்தை கூட்டணும். சரியா? தொடர்ந்தும் இலங்கையை தன்னை கண்ட்ரோலுக்குள்ள வச்சு கொள்ளணும் இப்படின்னு அவர் நினைச்சாரு. அப்ப இந்த அடிப்படையில தான் நடந்துச்சு. அதே போல 1830 வந்த கமருன் என்ன செய்யறாரு, இலங்கையில ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நீதி காணப்படுது. கிழக்கு மாகாணத்துல ஒரு வகையான நீதி, கண்டில ஒரு வகையான நீதி. அப்ப இதெல்லாம் பாக்குறாரு, இது ஒரு சமத்துவம் இல்ல. கண்டில உயர் ஜாதியாக்களுக்கு ஒரு வகையான நீதி கொடுப்பாங்களாம், தாழ்ந்த ஜாதியாக்களுக்கு வேற வகையான நீதி கொடுப்பாங்களாம். இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இது சமத்துவம் இல்லாம இருக்குது அப்படின்ட்டு இலங்கை முழுக்க ஒரே வகையான நீதி சிஸ்டத்தை கொண்டு வராரு. இலங்கையில எங்க போனாலும் சரி, யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒருவருக்கு என்ன நீதி கிடைக்குதோ அதே நீதி தான் கண்டில இருக்கிறவரும் கிடைக்கணும். அதே போல மட்டக்களப்பில் இருக்கிறவரும் கிடைக்கணும். இப்படி இலங்கை ஃபுல்லா ஒரு நீதி கொண்டு வராரு. சரியா? எனவே சரியா, இப்ப நாங்க ஒவ்வொரு விஷயமாக டீட்டெயிலா பார்க்க போறோம். அந்த வகையில இதான் கோல்ஃப்ரூக் கமரன் ஞாபகம் ஒரு சுருக்கமான விஷயம். சரியா? அப்ப சட்ட நிர்வாக சபையில் இருக்கிறவங்க பெரும்பாலும் யாருக்கு ஆதரவா இருந்தாங்க அப்படின்னா பிரித்தானியாவுக்கு தான். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. சரியா? இது நிறைய குறைபாடுகள் இருக்குது. சட்ட நிர்வாக சபையை உருவாக்கினாங்க. அதே போல என்ன, இதுல இருந்தவங்க எல்லாரும் அதிகமான உத்தியோக பற்றுள்ளவங்க. சரி, அதுதான் கூட இருந்தாங்க. அவங்க யாரு? பிரித்தானியோட ஆட்கள். உத்தியோக பற்றுறவங்க கொஞ்சம் இருந்தாங்க. அதை நியமிச்ச யாருன்னா ஆளுநர் தான். அதனால அவங்க பெரும்பாலான விசுவாசத்தை யாரு கொடுப்பாங்க? பிரித்தானியாவுக்கு தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் இப்படி உருவாக்கினது பிற்பட்ட காலங்கள்ல அவர் அதிகாரத்தை குறைச்சி குறைச்சி தேசாதிபதி மகாதேசாபதி ஆகி அது அப்படியோ இல்லாம போய் இலங்கையர்கள்ற கைக்கு அந்த பவர் வாரத்துக்கு இது ஒரு அடித்தளமிட்டது அப்படின்னு நாங்க சொல்லலாம். சரியா? அந்த வகையில நாங்க ஒவ்வொரு சீர்திருத்தமாக நாங்க இப்ப பார்ப்போம். ஒவ்வொரு சீர்திருத்தமாக நாங்க இப்ப பார்ப்போம். நல்லா கவனிங்க. 4 நிமிஷத்துல இது கட் ஆகும். திரும்ப ரீஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. இப்ப கோல்ஃபுரூக் கமரன் அரசியல் சீர்திருத்தத்துல நாங்க எல்லா விஷயம் பார்த்து இப்ப இதுல சிபாரிசுகள்ல முதலாவது என்ன சொன்னேன், கட்டாய ராஜகாரிய முறை இல்லாத ஒழிச்சாங்க. அப்ப அதை பத்தி டீட்டெயிலா சொல்லியிருந்தேன். இரண்டாவது, திறந்த சந்தை முறையை அறிமுகம் செஞ்சாங்க. அப்படின்னா என்ன? திறந்த சந்தை முறை இதை அறிமுகம் செய்யறாங்களாம். அப்படின்னா அதுக்கு முதல் என்ன சந்தை முறை இருந்துச்சு? மூடிய சந்தை முறை.
இலங்கைக்குள்ள உருவாக்குற பொருட்களை இலங்கைக்குள்ள இருக்கிறவங்க தான் விற்பாங்க. சரியா? அப்ப அந்த இலங்கையிட உற்பத்தி இலங்கைக்குள்ளேயே சுத்தியது. அப்ப இது ஒரு மூடிய பொருளாதாரம். இதனால பெரிய அளவான லாபம் கிடைக்கல. இப்ப நம்மளும் தான். இப்ப நான் என்ன செய்யறேன், ஒரு கடையை ஓபன் பண்றேன். எந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் ஒரு சில்லறை கடை ஓபன் பண்ணி பொருட்களை கொடுத்துட்டு இருக்கேன். பெருசா லாபம் கிடைக்குமா? கொஞ்ச அளவுல கிடைக்கும். இத நான் ஆன்லைன் பிசினஸ் ஆக்குறேன். என்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அங்க இங்க எல்லாம் போடுறேன். இப்ப வெளியில இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட ஆர்டர் பண்ணி எடுக்க தொடங்குவாங்க. இப்ப எனக்கு அதிக லாபம் கிடைக்கும். அப்படித்தானே? இப்ப உதாரணமா டராஸ் எடுத்துக்கொள்ளுங்க. இலங்கையில ஒரு இதா என்ன ஒரு தனி கடையாக ஒரு ஊர்லயே இயங்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்க மொத்த இலங்கைக்குமே இயங்குறாங்க. அதனால அதிக லாபம் அவங்களுக்கு கிடைக்கும். இதே இது ஈபே எடுங்க, அலி எக்ஸ்பிரஸ் எடுங்க. அவங்க ஒரு சைனாவிலேயோ இந்தியாவிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு அவங்க இன்டர்நேஷனல் ரீதியா பிசினஸ் பண்ணும்போது அதிக லாபம் அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப இதுதான் இலங்கையில மூடிய பொருளாதாரம் இருக்கக்குள்ள அந்த லாபம் பெருசா வரல பிரித்தானியாவுக்கு. எனவேதான் இவர் ஐடியா பண்றாரு, நம்ம சந்தையை திறந்து விடுவோம், வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி செய்யலாம், அங்கிருந்து பொருட்களை இறக்குமதி செய்யலாம், இப்படி நாங்க போகணும். அப்ப இலங்கையில் இருக்கிற என்ன பொருள் இருக்கு? கருவா இருக்குது, ஏலம் இருக்குது, தேயிலை இருக்குது. இதெல்லாம் வெளிநாட்டுல டிமாண்ட் ஆனது, தரம் வாய்ந்தது. அப்ப இதை அவங்க உணர்ந்து கொண்டதால திறந்த சந்தை பொருளாதாரத்தை உருவாக்குறாங்க. சந்தையை திறந்து விட்டாங்க. அப்ப என்ன நடக்கும்? கோலன் வந்ததால கட் ஆயிட்டு இன்னும் ஒரு நிமிடம் 2 நிமிடத்துல ஓஃப் பண்ணும். திரும்ப ஜாயின் ஆகுங்க. இப்ப நான் இதை கட் பண்றேன். சரியா? இதை நான் எண்டு கொடுக்குறேன். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள எல்லாரும் என்ன செய்யுங்க, திரும்ப அதே லிங்க்ல ரீஜாயின் ஆகி கொள்ளுங்க.